அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை குடி டிவிக்கு அழைக்கிறோம். நாம் விஷ்ணு சஹஸ்ரநாம மகிமை என்னும் தொடரிலே தொடர்ந்து ஒவ்வொரு நாமமும் அதன் பின்னாடி இருக்கும் விளக்கமும் அதனுடைய சிறப்பும் அதை ஜபிப்பதனால் ஏற்படும் நன்மைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்து வரும் திருநாமம் ஸ்தாணுகு. ஸ்தாணுகு என்றால் சாஸ்வதமானவர், நிலையானவர், நிலைத்து நிற்பவர் என்று ஒரு பொருளாகும். யார் நிலையானவர்? அந்த ஸ்ரீமன் நாராயணன், அந்த பகவான் மகாவிஷ்ணுவே இந்த அண்ட சராச்சரங்கள் அனைத்தும் பிரளய காலத்தில் அழிந்த பிறகும் தான் ஒருவனே நிலைத்து நிற்கின்றான். தன்னுடைய நிலையிலிருந்து பிரம்சமாகாமல். அவ்வளவு எதற்கு? பிரம்மா, விஷ்ணு, சிவா என்றெல்லாம் அனைத்தும் கூட பதவிகளாக இருக்கின்றன. அடுத்து வரும் மன்வந்தரங்களிலே நமது ஆஞ்சநேயர் பிரம்மாவாக வரப்போகிறார். அப்படியே நாரதர், சப்தரிஷிகள் என்பதும் கூட ஒரு நிலை. அதற்கு நிறைய மகான்கள் ஒருவர் பின் ஒருவராக அந்த பீட்டத்தை அலங்கரிக்கிறார்கள். அப்படி ஸ்தாணுகு இந்த அண்ட சராச்சரம் எல்லாம் பிரளயத்தில் மூழ்கிவிட்டாலும் அழிந்து விட்டாலும் ஏகாக்கியாய் இருந்து மீண்டும் அனைத்தையும் உருவாக்கக்கூடியவர், ஒரே மாறாத இறைவன் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனே. அவனே அந்த மகாவிஷ்ணு. அது மட்டுமல்லாமல் ஒரு விஷயத்தை ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்தால் அது மீண்டும் அவரிடமிருந்து போவதில்லை. அதாவது நிலைத்து நிற்கிறது. விஷ்ணு கொடுக்கக்கூடிய அனைத்து வரங்களும் நிலைத்து நிற்கும். அவர் தரக்கூடிய பதவிகள் என்றும் மீண்டும் அழியாது. ஆகையாலே நிலையான இன்பத்தை பெற, நிலையான உயர்வை பெற, நிலையான பாதுகாவலை பெற, நிலையான செல்வத்தை பெற. இப்போ செல்வம் தான் அனைவருக்கும் பிரச்சனை. நிலையான செல்வம் வேணும்னா ஸ்தாணுகு. நிறைய பேருக்கு மைண்ட் ஆசோலேஷன், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க க்ஷணம் மாறிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணுறது? ஸ்தாணுகு என்ற மந்திரத்தை தினமும் ஜபம் பண்ணுங்க. ஸோ 108 முறை தினமும் ஸ்தாணுகு ஸ்தாணுகு ஸ்தாணுகுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நிலையான மனத்தால் நிலையான இன்பத்தை பெறுவீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நாமத்தில் சந்திப்போம். உங்கள் அன்பர் வேணுகோபால்.